ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வெங்காயம் தக்காளி தேங்காய் எதுவுமே சேர்க்காம சாதம் சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒன்று மட்டும் போதும், வேறு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. ஸோ இந்த வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் சேர்க்காம டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் முள்ளு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதோட காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு ரேண்டமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1லேருந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா சூடானதும் இதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வறுத்து விட்டுக்கலாம். இது லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் போல் வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய எள் சேர்த்துருக்கேன். நீங்கள் பிளாக் கலரில் இருக்கிறது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டோம் அப்படின்னா இந்த எள் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். வறுத்த அந்த வேர்க்கடலை, எள் இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். பட் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா அது கொதிக்கும் போது ரொம்பவே சீக்கிரமாக திக்காகிடும். அதனால் தாராளமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே தேவைப்படும். அதனால் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காய் இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு 1 or 2 மினிட்ஸ் போல் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ ஒரு 1 or 2 மினிட்ஸ் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது இந்த கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகும். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 4 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதிலேயே இது நல்லா குக் ஆகியிருக்கும். இந்த ஸ்டேஜில் இது இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் கூட கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அது ஆப்ஷனல் தான். இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு நிமிஷம் போல் அதை கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் புளி கரைசல் சேர்க்கணும். அதுக்காக நான் ஏற்கனவே ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அந்த கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணோம் அப்படின்னா இது நல்லா திக்காகி இதிலேருந்து ஆயில் பிரிஞ்சு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி திக்காகி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். கலந்து விடுறப்பயும் இது நல்லா திக்காக தான் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை கொதிக்க வச்சுக்கலாம். 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிச்சு திக்காகி வந்திருக்கு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் எதுவுமே சேர்க்காம கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாதம் சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி ஒயிட் ரைஸ்க்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா புளிப்பு காரம் டேஸ்ட்டோட செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.